எல்லாருக்கும் வணக்கம். அப்புறம் எல்லாருக்கும் நன்றி. தயாரிப்பாளர்களுக்கு, இயக்குனருக்கு, கூட நடிச்ச எல்லாருக்குமே நன்றி. உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. நிறைய பேசணும் இந்த படத்துல அப்படின்னு நான் ப்ரிப்பேர்லாம் பண்ணி வச்சிருந்தேன். ஆனா இன்னைக்கு கொஞ்சம் இடையில ஒரு படப்பிடிப்பு நடுவில் அனுமதி வாங்க வர வேண்டிய சூழ்நிலையாயிடுச்சு. ஆலிகிராமத்துல தான் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. நான் 8 மணிக்கு வந்துடுவேன்னு சொன்னேன். அதே சாப்பிட்டு ரெடியா இருக்கும். போனோன்னு பேசி ஒன்று சேர்ந்து நடிக்கிறேன் கேமராக்குள்ள. இந்த படத்துல எனக்கு என்னோட கதாபாத்திரம் வந்து நான் ஹீரோவோட தாய்மாமனா நடிச்சேன். படத்துக்குள்ள ரொம்ப முக்கியமான கதாபாத்திரம். அப்புறம் இந்த கதை இயக்குனர் சக்திவேல் வந்து எனக்கு அவர் படம் பண்றதுக்கு முன்னாடி இருந்தே தெரியும். ஒரு படம் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணியிருந்தார். அப்போ வந்து எனக்கு அவர் தெரியும். அதனால எல்லா படத்துலையுமே கூப்பிட்டாரு. ஒரு ஒரு ரோல் கூப்பிட்டுருந்தாரு. அப்போ வந்து சூழ்நிலையால அது பண்ண முடியும். இதுல வந்து முக்கியமான அவரோட இந்த கண்டென்ட்டுக்குள்ள இருக்கிறது எனக்கு நிறைய ரிலேட் பண்ணிக்க முடியாது. நிறைய சம்பவம் இருக்கு. அதெல்லாம் வெளியில சொல்லலாமா இல்லையான்னு ரொம்ப நாளா ஒரு யோசனை. ஏன்னா இது மிஸ்கின்ஸாரே பேசும்போது நிறைய கொஞ்சம் மனிதர்கள் அப்படின்லாம் மாற்றி பேச வேண்டிய சூழ்நிலை இருக்கு. ஏன்னா நமக்கு அந்த டேம் வந்து கரெக்டா இல்லையான்னு தெரியல. இது பொது வழியில மைக்ல பேசலாமான்னு தெரியல. அப்புறம் அவர் சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு என் வாழ்க்கையில் நடந்த ஒரு கதையை சொல்லிடலாம்னு நான் முடிவு பண்ணேன். ஏன்னா எப்படியும் மாட்டா நாங்க 2 பேரும் சேர்ந்து மாட்டோம். ஏன்னா அவருக்கு நடந்த மாதிரி என் வாழ்க்கையில் இருந்தா சின்ன பையன் எங்க ஊர்ல ஒரு நாய் இருந்தது. எனக்கு அது சின்ன பழக்கம். ஆனா அதுக்கு ஒரு பேர் இருக்குங்க, கருப்பு. அது பேரு அது ஃபுல் பிளாக்ல இடுப்புல எல்லாம் இருந்தா தெரியவே தெரியாது. அது வந்து எங்க பெரிய பாகத்துல இருக்கு. எங்க அப்பாவுக்கு வந்து நாயை வளர்த்து பிடிக்காது. ஏன்னா அது வந்து ஒரு நாள் என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் நம்ம இருக்கும்போதே அது நம்ம விட்டு பிரிஞ்சு போவோம். அதனால அந்த சோகத்தெல்லாம் நம்ம தாங்க முடியாது. அவர் வந்து அதனால விருப்பப்பட மாட்டார். நாய் வளர்க்குறது எங்க அப்பாவுக்கு பிடிக்கவே பிடிக்காதனால எங்க வீட்டுல நாய் வளர்க்குதான். எனக்கு நாய் வந்து பசுமலா பிடிக்கும். அப்போ இது எங்க பெரியப்பா ஊர்ல ஒரு மலையில பெரியப்பா வீட்டுல இருந்தேன். அது வந்து அது என்னமோ தெரியல, என் மேல பயங்கரமான பாசம். நல்லா வளர்ந்துச்சு. இது ஒரு 10 வயசுக்கு மேல இருக்கும். நல்ல ஒரு முதிர்ச்சியான பருவத்துல இருக்கும்போது அதே மாதிரி மனநலம் பாருங்க. இதெல்லாம் அது வேற யாருமே அதை நெருங்கவே முடியல. கிட்டத்தட்ட ஊர்ல ஒரு 10-13 பேரை கிடைக்குது. ஒட்டுமொத்த ஊரும் அந்த நாய்க்கு எதிராக திறந்துருக்கு. இந்த நாயை சொன்னே ஆகணும். இது என்னன்னா அவங்க வீட்டுல இருக்கிறவங்க கூட அந்த நாயை நெருங்க முடியல. ஏன்னா கடிக்கிறது யார் வேணாலும் கடிக்கிறது. இப்போ அவங்க வீட்டுல ஒப்புதலாங்க தெரியுங்க. நான் இந்த என்ன சொல்றது, மக்களை காப்பாற்றுறதுக்காக இதை சொல்ல போறோம் முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா அப்பெல்லாம் வேற இந்த மாதிரி ஊசி போட்டு அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கெல்லாம் அப்பெல்லாம் இல்லை. எங்க ஊர்ல கிராமத்துல அந்த வசதியெல்லாம் இல்லை.